இந்த முடியை 10,000ல் ஒரு பங்காக வெட்டினார்களா, அந்த 10,000ல் ஒரு பங்காக இந்த ஆத்மாவின் அளவு உள்ளது. இதுதான் ஆத்மாவுக்கு பரமாத்மாவுக்கு உள்ள வித்தியாசம். குணத்தால் சச்சிதானந்தம், ஆத்மாவும் பரமாத்மாவும் குணத்தால் ஒன்று, அதாவது சச்சிதானந்தம். சத் நிரந்தரமானவர்கள், ஆத்மாவும் நிரந்தரமானது, பகவான் கிருஷ்ணரும் நிரந்தரமானவர்கள். சித் பகவான் கிருஷ்ணரும் அறிவுடையவர், ஆத்மாக்களும் அறிவுடையவை. பகவான் கிருஷ்ணரும் ஆனந்தமானவர்கள், ஆத்மாவும் ஆனந்தமானது. ஆனால் அளவு பார்த்தீர்களே, ஆனால் பகவான் கிருஷ்ணர் அளவற்றவர், ஆத்மாவோ ஒரு அணு ஆத்மா. இதில் இந்த அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் தனது விஸ்வரூபத்தை காண்பிக்கின்றார். கடந்த அத்தியாயத்தில் தனது வைபவத்தை பகவான் கிருஷ்ணர் விளக்கினார். இந்த அத்தியாயத்தில் ஆன்மீகம் சம்பந்தமான பரம ரகசியங்களை